ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் ஆஃப் GTA San Andreas. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 to 10 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் மக்களே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் இதில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, கேட்டலினோட மிஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீசர் நம்மளுக்கு ஒரு ரேஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு கிளவுடே நம்ம அண்ணாத்த கிளவுடே பார்த்துட்டு இன்னொரு ரேஸும் ஓட்டி வந்த வழியில திருப்பி வந்திருக்கோம். அப்புறமேட்டு அவள் நம்மளுக்கு ஒரு பத்திரத்தை போன கராஜோட பத்திரத்தை கொடுத்துட்டு, நீ பாட்டுக்கு சான்சியரோட போ, நான் இனிமேல் என்னோட கிளவுடே கிட்ட நான் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நம்மளை பிட்ரேல் பண்ணிடுவா. பிட்ரேல்னா நான் எக்ஸ்பெக்டட் மாதிரி தான். ஸோ இவன் இப்போதான் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னுமே எனக்கு எந்த மிஷினுமே அன்லாக் ஆகலை, பார்த்தாவே தெரியும். ஸோ அந்த மிஷினை தான் இப்போ அன்லாக் ஆகுது போட்டுருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யார் இது? ஆக்சுவலா பார்க்க டென்பனி மாதிரியே தான் பேசுறான். பிராங்க் காலரா? ட்ரூத்தா? அதான் நான் பார்த்தேன், ட்ரூத் வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு. ட்ரூத்தே, ஆனா நீ வேற லெவல் ஆடுறா நீ. அவங்க எங்கடா இருக்கு? சான்ஃபியர் வரைக்கும் போன மக்களே. எங்க இருக்குது? கிட்டே தான் இருக்கு, போட்டுருக்கீங்க தான் இருக்குது. எப்படா சான்ஃபியருக்கு போறது? நானும் போய்கிட்டே தான் இருக்கு இந்த மிஷன்ஸ் எல்லாம். சான்ஃபியருக்கு போனா அது இன்னும் இருக்கும், ஒரு 25 மிஷன்ஸ் to 35 மிஷன்ஸ். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு லாஸ் வெஞ்சரஸ்க்கு போயிட்டு அந்த மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல் சான் ஆண்ட்ரீஸே டேக் ஓவர் பண்ணணும்னா கண்டிப்பா பார்ட் 26 வரைக்கும் இழுத்துரும். ஏன்னா கண்டிப்பா லாஸ் வெஞ்சரஸ்லாம் ரொம்ப நேரம் இழுத்துரும். சான்ஃபியரும் சேம் டைம் தான். ஸோ இங்க சேவ் பண்ணிக்கலாமா வேணாமா? பக்கத்துலேயே தான் சேவ் பாயிண்ட் இருக்கு. ஸோ வேணாம், நம்ம ட்ரூத் கிட்ட போயிட்டு என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடலாம். ரியலாவே நம்ம இந்த மேப்பை சுத்தி பார்க்கறதுக்கு ரியலாவே சுத்தி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா இங்கிருந்து சும்மா கேட்லினா வீடுக்கு போகணும்னு சொன்னா கூட உண்மையாவே டிராவல் ஆகி போற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது மக்களே. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நேராக போயிட்டு ஒரு ரைட் எடுத்துட்டா கொஞ்சம் ஓகே, இந்த கார் நல்லா இருக்கு. போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் அந்த ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஊசி நம்மளுக்கு இந்த காரை கொடுத்துருவான். ப்ளஸ் நம்மளுக்கு ரிவார்டும் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா தந்துருப்பான். ஸோ அதை கேட்லினாக்கு அது பொறுக்காம நம்மளை ரொம்ப பண்ணிட்டு இன்னொரு இங்கேருந்து நான் திருப்பி அங்கே போகிற மாதிரி ரேஸ் வைப்பாங்க. ஸோ அந்த ரேஸ்லேயும் நம்ம ஃபஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் அவள் ஒத்துப்பா, சரி இந்தா அப்படின்னு அந்த பத்திரத்தை தருவா, நம்ம சான்ஃபியரோட அந்த போன கராஜ். ஓகே, இங்கே தான் ட்ரக்கிங் மிஷின் இருக்குது. ஆனால் இப்போ என்கிட்ட ஆல்ரெடி $1 million இருக்குதுனால $1 million இல்லை, 10,000 10,000 லேக் இல்லை, நம்மகிட்ட $1 million. ஓகே, கிட்ட இருக்கு, கிட்டே தான் இருக்கிறான் போட்டுக்கு ட்ரூத்து. ஸோ இந்த ட்ரூத்தோட மிஷினை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சான்ஃபியருக்கு போனோம். ஆமாம், இது என்னன்னா இப்போ நம்ம பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்க அப்படின்னு தான் இருக்கும் இந்த மிஷினு. ஆக்சுவலாக அந்த மிஷின் தானே இது. இருங்க, நான் போயிட்டு அதை ட்ரிகர் பண்ணிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஜம்பை போடணுமா? வேலங்கிடும். ஓகே, பரவாயில்ல, அவ்வளவோ மேடு இல்லை, செங்குத்தா இல்லை, அதனால் பா எத்தனை பல்ட்டி. ஐயோ அம்மா அம்மா. ஓகே, அதாவது இவன் கிராஸ் பண்ண சொல்லியிருப்பான்ல நம்ம தலைவன் டென்பனி. அதுக்கும் ட்ரூத் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க தான், அதான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அதாக தான் இருக்கும் அந்த மிஷினு. நம்ம போயிட்டு நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் மக்களே. ஓகே, 3 நிமிஷம் தான் இருக்குது வீடியோ. ஸோ அதனால் லென்த்தாலாம் போகாது அவ்வளவோ. ஓகே மக்களே, அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் சைட் மிஷன்ஸுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடலான் இருக்கிறேன். அது ஒரு சீரியஸாக ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஐ மீன் நான் சைட் மிஷன்ஸ் இல்லை, இந்த ஒரு சில மார்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி. ஆனால் நான் கண்டிப்பாக இதில் போட முடியாது என்னால். ஸோ அதனால் நான் மார்ட்ஸ் மாதிரியே தான், ஆனால் இதுக்குள்ளேயே இருக்குது கேமுக்குள்ளேயே. அது எப்படி எடுக்கிறது, எப்படி அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறது, அதெல்லாம் நான் காட்ட போகிறேன் மக்களே. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, விழுந்துட்டோமா? போச்சா? ஏண்டா கால் ஜான்சனு, எத்தனை அடி எத்தனை விழுவு. இந்த கேமில் நான் எத்தனை தடவை விழுந்திருப்பேன்னு யாருக்காவது தெரியுமா மக்களே? எப்போ எங்கே வெடிக்குது பாருங்க. இந்த கேமில் நான் எத்தனை தடவை மிஷன் ஃபெயில்டு, அப்புறமேட்டு எத்தனை தடவை நான் இதாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது ஐ மீன் நான் எத்தனை தடவை விழுந்து காருகளை கவுத்துருக்குன்னு தெரியலன்னா விட்டுங்க மக்களே. திருப்பி நான் இங்கேருந்து மேலே போகணும். டேய் ஏன்டா
இப்படிலாம் பண்றீங்க? எப்படி போறது? வச்சுட்டாண்டா அப்பு. இது கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த ஏதோ ஒகேனக்கல் ஏறுற மாதிரி இருக்கு எனக்கு ஃபீலிங்கு. ஓகே மக்களே, அப்புறமேட்டு ஐ திங்க் நான் வந்து ஜிடி தானன்றதை வச்சு மட்டுமே நான் வீடியோ போட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி வேணும், இல்லை எனக்கு ஹாரர் கேம் வேணும், இல்லைனா எனக்கு ஸ்டோரி கேம் வேணும், இல்லைனா வந்து க்ரைம் ஸ்டோரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேம்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதனால நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம். அப்போ தான் வந்து இருங்க அப்படி இங்கே ஒரு யூட்டனுங்கிற பாருங்க, அங்கே தான் இருக்கேன் நம்ம ட்ரிப் அண்ணாத்த. இவன் வந்து இந்தியன் மாதிரி நடந்துக்கிற மக்களே. சரிங்க விழுந்துரும். ஆர் யூ கோயிங் டு சான்ஃபியர்? இதான் மக்களே என்ன ஆச்சுன்னா வந்து இவன் பெட்டி முழுக்க காசு நினைக்கிறேன். பெட்டி முழுக்க காசை வந்து எடுத்து போய் இவன் கொடுப்பான் இந்த ட்ரூத் கிட்ட. போலீஸ் வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க இவன் என்ன கிராஸ் பண்றான்னு. அதுக்கு போய் நம்ம ஃபுல்லா இதை ஃபிளேம் த்ரோவர் எடுத்து எல்லாத்தையும் எரிக்கணும். எரிக்கும் போது என்ன ஆகுனா ஃபுல்லா நம்மளோட கேமரா வரைக்கும் கிளார் ஆகும். ஏன்னா அது வந்து ட்ரக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த நான் சொன்னேன்ல அந்த ஃபார் கிரை 6ன்னு ஒரு கேம் சொன்னேன்ல, அதுலயும் இப்படிதான் வரும். நீ போயிட்டு அந்த இதை கிராஸ் எல்லாத்தையும் அழிக்க சொல்லுவாங்க. அழிக்கும் போது நம்ம இது பிளர் ஆகும். அதே மாதிரிதான் அதுவும் கிராஸ் மாதிரி தான் அதுல இது செஞ்சிருப்பாங்க. அதான் லியோ படத்துல எப்படி கிராஸ்ங்கிற பாரு இந்த தத்தூரா மாதிரி இருக்கும், அந்த மாதிரிதான் இது. ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ அவ்வளவோ கான்செப்ட் இல்லாதனால நான் ஸ்கிப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ளேம் த்ரோவர் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ அரைவல் டைம், காப்ஸ் அரைவல் வந்து பாருங்க, இவன் அவ்வளவா பண்ண மாட்டான், நம்ம தான் பண்ணணும். அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். திருப்பி கூட ரீஃபில் பண்ணிக்கலாம் மக்களே. அவனுங்க வேற வந்துட்டானுங்க 5 மினிட்ஸு. ஐயோ, அப்படியே நீங்கள் எரிச்சிட்டே போங்க, பயப்படாதீங்க. ஓகே, எனக்கு வேற லைட்டாக பயமாக இருக்குது, எங்கே அவனுங்க ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்களான்னு. ஏன்னா 5 நிமிஷம் தான் இருக்குது. பிசியில் விளையாண்டுறதுக்கும் இதில் விளையாண்டுறதுக்கும் மக்களே சரியான இதாக இருக்குது மக்களே, இதாக கடுப்பாக இருக்குது மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட தாட் என்னன்னா வந்து கேவலமாக இருக்குது. ஓகே, நம்ம பாட்டுக்கு போகலாம். இவனோட ஹெல்த் வேற கம்மியாக இருக்கே. இவனை ஃபயர் ப்ரூஃப் ஆகிறது எப்படின்னு எனக்கு அந்த ஃபயர் ட்ரக்கை வச்சு தான் பண்ணணும். இது வேற ரொம்ப ஸ்லோவாக இருக்கே. அப்படியே போங்க, கண்டுக்காதீங்க அதை. நீங்கள் உள்ளே போய் கூட பண்ணலாம். அவனுங்க வேற வந்துருவானுங்க டக்குன்னு. ஓகே முடிச்சாச்சு. அடுத்தது எங்கடா இருக்கு? அங்கே கொஞ்சம் இருக்கு, அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிருவோம். 4 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அது பத்தாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா எல்லாத்தையும் எரிக்கணும்ட்டான். பாருங்க ஸ்க்ரீனே லைட்டாக பிளர் ஆகிற மாதிரி இருக்குல்ல. இருங்க, இந்த மிஷனை ஃபஸ்ட் ட்ரையில் முடிக்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லது தான். முடிக்க முடியாது அவ்வளோவோ சீக்கிரமா. அப்படி முடிச்சுட்டு இப்போவே முடிச்சிட்டோமா? ஓகே, முடிச்சுட்டே தான் இருக்கிறோம். பார்த்தீங்களா ஸ்க்ரீன் லைட்டாக பிளர் ஆகுது. அப்படியே லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அப்படியே இந்த தத்தூரா போட்டோம் எப்படி அந்த மாதிரி தான். ஓகே, எரிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் போவோம் அப்படியே. ஓகே, காட்ஸ் அரைவல் 3 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்கணும். இது வேறு ரீஃபில் ஆகாதே. ஓகே, நமக்கு கம்மி டைம் தான் இருக்குது. நான் போய் ரீஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன் மக்களே. ஓகே, நான் போய் ரீஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கடா ரீஃபில் பண்ணணும்? எங்கடா ரீஃபில் பண்ணணும்? ஐயோ, அவனுங்க 2 நிமிஷத்தில் வந்துடுவானுங்களே. ட்ரூத்து என்னடா ட்ரூத்து? ஐயோ, எனக்கு வர அந்த செக் பாயிண்ட் தெரியாதே. போடா மக்களே, இது கொஞ்சம் ஃபெயிலியர் தான் மக்களே. ஏன்னா இன்னும் இருக்குது.
ஆனா இன்னுமே ஃபுல்லானாதான் நம்மளுக்கு வந்துடும் போல் இருக்கு. ஓகே you need ammo. This is 2 minutes தான் இருக்கு. அதுக்குள்ள முடிச்சிடலாம் மக்களே. மக்களே ஈஸியா முடிச்சிடலாம் மக்களே. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம்னா முடிச்சிடலாம். அங்கே தான் இருக்கு. ஓகே வாங்க 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 வாங்க. தீர 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 ஆள் காட்டும் கடிகாரா. ஐயோ நான் வேற ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் ஓடிட்டு இருக்கேன் மக்களே. அது அப்படிதான் கொஞ்சம் மன்னிச்சுங்க. பாட்டு பண்ணது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். மன்னிச்சுக்கவும் மன்னிக்கவும் மன்னிக்கவும் மன்னிக்கவும். இதெல்லாம் திருப்பி அடிக்கணும். எதடா அடிக்கணும்? இதையும் தான் போட்டிருக்கோம். ஓகே இங்க கொஞ்சம் இருக்கு. ஏண்டா இது பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருந்திருக்கலாம்டா. இது எதுக்குடா அடிக்க சொல்ற பண்ற இப்படிலாம் பண்ற? ஓகே வந்துட்டோம். 55 seconds தான் இருக்கு. நம்மளால முடிக்க முடியுமான்னு தெரியலையே. go and speak to the truth தான். ஐயோ கார் சரைவல் வேற. ஓடுறா 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 ஓடுறா. ஏண்டா எனக்கு ஒன்று புரியல. மேலே தான் ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருக்கு. அது எப்படி இவனுங்க வராம இருக்கிறானுங்க? சரியான மஞ்சமாக்கானா இருப்பானுங்க போட்டு. ஓகே ஓகே முடிச்சிட்டோம் மக்களே. எப்படியோ ஃபர்ஸ்ட் ட்ரைல முடிச்சிட்டோம். சூப்பர் மக்களே. நீங்க ஐ திங்க் நீங்க லைக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஃபாஸ்டா முடிச்சிருக்கிறேன். இதெல்லாம் உங்களோட ஆதரவுனால தான் மக்களே. இப்போ என்ன பண்ணணும்னா இங்க இருந்து ஸ்டான்ஃபியருக்கு போகணும். இங்க அது பிரச்சனை இல்லை. ஆனா டிராவலிங் டைம் இருக்கு தெரியுமா? அது உண்மையாவே பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ மிஸ் ஆகுமே. ஐயோ ஒரே ட்ரைல முடிச்சிட்டோமே. சூப்பர். எப்படி மக்களே ஃபர்ஸ்ட் ட்ரைல முடிச்சிட்டோமா? அதான் எனக்கு பாருங்க ஸ்கிரீன் லைட்டா அப்படியே பிளர் ஆகுது. ஏதோ எனக்கு என்னது விர்ச்சுவல் வேர்ல்ட்ல வாழ்ற இது பண்ற மாதிரியே இருக்குடா. அவருங்கடா. அந்த கார் எடுக்காது, இந்த கார் மட்டும் எடு. ஓகேவா மக்களே? இப்ப நம்ம சான்ஃபியரோக்கு போனோம். கேளுங்க மார்க் எங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். உங்கடா காணோம். சான்ஃபியருங்கிறது இதுவா? இத்தனை நாள் நான் இதுதான் நினைச்சிருக்கேன் சான்ஃபியருங்கிறது. ஓகே போயிடலாம். நாட் அ டிஸ்டன்ஸ் டிரைவ் தி மதர். அதான் இன் சான்ஃபியரோ அது எவ்வளவு பெரிய மிஷன் தெரியுமா மக்களே? எனக்கு ஸ்கிரீன் நல்லாவே பிளர் ஆகுது மக்களே. ஒரு மாதிரி எப்பா உண்மையாவே அது ஆகிற மாதிரியே இருக்கு. இப்பதான் சொல்றது நம்ம தலைவர் நான் வந்து சான்ஃபியருக்கு நான் போறேன், நீ மறக்காம வந்துடுறாங்க அப்படின்னு. ஓகே 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 ஓகே. இது மட்டும் கவுத்துறாதடா. ஆக்சுவலா இவன் கொஞ்சம் மிஸ்டீரியஸான மேனு சொல்றதை விட இவன் இந்தியன் மாதிரியே இருக்கிறான் மக்களே. பண்றது நமஸ்தே சிஜே எல்லா இதுலயுமே பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஜிடிஏ கேம்ஸ்ல ஜிடிஏ 5ல ஒரு யோகா லேடின்னு ஒருத்தி இருப்பாள்ல, என்னது இந்த யோகா லேடி, அவ கூட சொல்லுவாளே நமஸ்தே அப்படின்னு. எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. ஐ திங்க் இவங்கெல்லாம் இந்தியால இருந்து வந்திருப்பாங்க போல் இருக்கு. ஆனா பார்க்க இப்படியே இதாதான் இருக்கிறாங்க. பார்க்க எப்படி சொல்றது, இங்க ஒட்டா வரா இந்த கல் மேல ஓட்டு. ஆக்சுவலா அது வால்ஸ்வேகன் நினைக்கிறேன். டிரைவிங் ஸ்கில் இப்பதான் எனக்கு ஒரு 4 பாயிண்ட் ஏறி இருக்கு. ரொம்ப சூப்பர்ல. ஓகே அதோட ராக்கெட் லான்ச்சரா? ஆமால நம்ம தான் ஒரே ட்ரைல முடிச்சனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆமோஸ் இருக்கும். அது போய் நம்ம போய் மக்களே இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சான்ஃபியரோல கொஞ்சம் வெப்பன்ஸ் அன்லாக் ஆயிருக்கும்ல சம்மர்ல மக்களே. ஸ்ட்ரைட்டா வந்தோம் கிட்டதான் இருக்கு போல இருக்கு மக்களே. நம்மளுக்கு இது அன்லாக் ஆயிருக்கும் மக்களே. நம்மளுக்கு என்னது ராக்கெட் லான்ச்சரு இந்த இது AK-47 அன்லாக் ஆயிருக்கும். நியூ வெப்பன் இஸ் அவைலபிள் டு பைன்னு. மேபி நான் அடுத்த பாட்டுல என்னால அது வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இந்த பாட்டுல நான் என்னால வாங்கிட முடியும் தான் நம்புறேன்.
ஓகே சான்ஃபியரோக்கு வந்தாச்சு மக்களே. சான்ஃபியரோக்கு வா கிக்கா இருக்கு மக்களே. இங்க பாருங்களேன் செமையா இருக்கு. லாஸ் சாண்டோஸ்ல இருந்து ஏஞ்சல் பாயிண்ட், ஏஞ்சல் பாயிண்ட்ல இருந்து மாட்டோகுமெரி, மாட்டோகுமெரியில இருந்து சான்ஃபியரோ. வா என்ன அலைச்சல். உண்மையாவே இந்த மாதிரி மனுஷன் ஒவ்வொரு இதுக்கும் வாழ்ந்துட்டு இருந்தான்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட். ஆனா செமையா இருக்குல்ல சான்ஃபியரோங்கிறது. பாருங்களேன் லாஸ் சாண்டோஸ்ல வெறும் ஒரு மாடி பில்டிங் தான், இதுல ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் நிறைய இருக்கு. ஓகே இங்க ஒரு ஜம்ப் பண்ண முடியுமா? இல்ல வேணாம். ஆக்சுவலா இதெல்லாம் நான் வந்து அதுதான். ஓகே இங்க வந்துட்டோம். நல்ல வேலை ரியல் டிராவலிங் மாதிரி இல்ல. ஓகே நம்ம இங்க வந்துட்டோம் மக்களே. நான் சொல்றேன் சத்தியமா சொல்றேன், இது ரொம்ப இத்து போன கராஜ் மக்களே. இப்ப பாருங்க இந்த கட்சியில மட்டும் பாருங்க. பாருங்க மிஷன் பாஸ் சஸ்பெக்ட் பிளஸா சிஜேன்னு ஒரு இது கட்டுதா. மேனுவல் சேவ் அடிச்சிடுறேன். ஸ்மால் டவுன் பேங்க் எஸ் ஐ வாண்ட் டு. ஓகே 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 மக்களே. ஓகே 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 இருங்க. நம்மளுக்கு என்ன இது அன்லாக் இருக்கு? ராக்கெட் லான்ச்சரு. அடுத்தது ராக்கெட் லான்ச்சர் அது வந்து தானா? ஓகே இங்க இது பாருங்க இதுல எல்லாமே அன்லாக் ஆயிடுச்சு. இதுல வெப்பன் ஸ்டோர் எங்க இருக்கு? சான்ஃபியரோல எல்லாம் போட்டிருக்கு. ஓகே நமக்கு எதுக்கு இதுல? இதுல பாருங்க வியர் ஃப்ளவர்ஸ் இன் யுவர் ஹெட் ஹேர். வியர் ஃப்ளவர்ஸ் இன் யுவர் ஹேர் இது வந்து பூ தலையில வச்சுக்கிறது அப்படின்னு இங்க பாருங்க எத்து போன கராஜ் மக்களே. இங்க பாருங்களேன் பாருங்க அவன் பாருங்க அவளதான் திட்டிட்டு வரான் அவளை. மக்களே உண்மையாவே சொல்றேன் அவன் எதிர்பார்ப்போட வந்திருப்பான். ஓகே நம்மளுக்கு ஒரு கராஜாவது இருக்கே சொல்லிக்க நம்ம அப்படி இருந்துக்கலான்னு. பாருங்க இவன் வேற சொல்றான் மிஸ்டீரியஸா. இந்த மிஸ்டீரியஸ் மேன் வந்து சொல்றான் காம் டவுன், யோகா பண்ணு, பிரீத் பண்ணு அப்படிங்கிறான். ஏன்டா நான் இருக்க நிலைமைக்கு பிரீத் பண்ண சொல்றியாடா அப்படின்னு சொல்லி வாய மூட வச்சிடறான். கெண்டலும் சமாதானப்படுத்த பார்ப்பான். ஆனா எப்படியோ முடியாது, இவனை சமாதானமே படுத்த முடியாது. ஓகே 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 இந்த கான்வர்சேஷன்லாம் சும்மா அதாவது வந்து வச்சுப்பாங்க. அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் சும்மா வச்சுப்பாங்க. கெண்டலும் சீசரும் லவர்ஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அத நீங்க இது இந்த ஒரு மிஷன் என்ன மிஷன் நம்ம சேசர் வந்து ஃபர்ஸ்ட் மிஷனே நம்ம இது ஏஞ்சல் பாயிண்ட்ல கொடுப்போம்ல, அந்த மிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டு பேருமே முதல்ல கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு தான் வந்து சிஜே கிட்ட பேசுவாங்க. இவன் பாருங்களேன் எல்லாமே இதே மாதிரியே பண்றான். நம்ம இந்தியன் மாதிரியே. இந்தியனா இருப்பானோ? இவனோட ரியல் நேம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த டைம் நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்துங்கிற கான்வர்சேஷனை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஓகே இப்போ இவனுக்கு வந்து ரெண்டு பேரும் தெரியுமா மெக்கானிக்கல. அவங்க வந்து இந்த இந்த பிளேஸ பெட்டர் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். ஓகே இதை ஸ்கிப் பண்ணிடுறா. ஆல்ரெடி எனக்கு இங்க டே 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 ஆக்சுவலா இதுல நிறைய நல்லா இருக்கு மக்களே. அட்மாஸ்பியர் பாத்தீங்களா? ஒரு புது வகையான அட்மாஸ்பியர் கிடைக்குது. நான் வந்து கிராபிக்ஸ் லெவல் வந்து நான் மேக்ஸ்ல வச்சிருக்கிறேன். அதனால சூப்பரா தான் இருக்கும். டெஃபினட்டிவ் எடிஷனை விட இது நல்லாவே இருக்கு. ஏன்னா டெஃபினட்டிவ் எடிஷன்ல ஜிடி சான் ஆண்ட்ரஸா அப்படின்னு சொல்ற அளவு தான் இருக்கும். இதுல நல்லாவே பண்ணிருக்காங்களே. ஐயோ அப்படிங்கப்பா நல்லா இருக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னா ஏதோ இந்த ரயில் ட்ராக் எல்லாம். நான் போக வேண்டிய பிளேஸ் அதுடா. ஓ இதுல இருந்து போக முடியாதா? வெயிட் பண்ணுங்க புரியல எனக்கு. ஏன் வேணா அந்த பிளேஸ்க்கு போக முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. டே மொக்கையா அடி வாங்கிட்டு இருக்கிறேன்டா. சாரி மேன், என்னோட டிரைவிங் ஸ்கில்னால தான் இவ்வளோ பிரச்சனையும். டயர் அங்க போய் விழுது. ஓகே ஆக்சுவலா இது யாரு தெரியுதா? ஊசி தான் இந்த இதுல காட்டேன். இந்த இதுல பாருங்களேன். ஓகே இது வந்து டீபோன் மெண்டஸ் நினைக்கிறேன். டீபோன்னு நான் ஸ்கிப் பண்ணிடு. எவன் பாப்பான்?
ஆக்சுவலா இதுல கட்சின்ஸ் நல்லா இருக்கும் மக்களே. மத்த ஜிடி கேம்ஸ் மாதிரி இல்லாம சும்மா கட்சின் வைக்கணுமே வைக்காம ஒரு மூவியோட ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய நல்லா இருக்கும். இந்த இது நம்ம ரயில்வே ட்ராக் வச்சே போயிடலாம். நம்மளுக்கு அதான் அதுகிட்டே தான் இருக்கும் ரயில்வே ட்ராக். ஆக்சுவலா இதுல நான் மேக்ஸ்ல வச்சனால பாருங்களேன், கண்ணாடி கூட அந்த இது ரெஃப்ளெக்ஷன்லாம் தெரியுது. இதே நீங்க மேக்ஸ்ல வைக்கலன்னா அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். காரோட டீடைலிங்க. ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டோம். எப்படி ஷார்ட்கட்டா? என்னடா கார் மிதக்குதுடா கிளிச்ல. மக்களே ஒரு கிளிச் ஃபவுண்ட். ஓகே, திரும்பி பாருங்களேன் கிளிச். சூப்பர்ல. திருப்பி கீழே விழுந்துட்டோம். ஓகே, சூப்பர். கார் பறந்து என்னைக்காவது பாத்துருக்கீங்களா? இந்த கேம்ல தான் கார் பறக்குது, கார் டான்ஸ் ஆடுது, எல்லாமே ஆகுது. மனசனை விட இதுல கார் தான் அதிகமா இருக்கு. உள்ள போடா. ஓகே, வந்துட்டோம். இங்க போய் கார் நிறுத்தணும். இந்த மெக்கானிக் வந்து உள்ள புடுங்கிட்டு ஆணியை கணிக்கிட்டு இருப்பாரு. ஓகே, இவர் ஜெத்ரோ, இவர் வந்து வண்டியில ஏறுவாரு. அவ்வளவுதான், கட்சின்னு முடிஞ்சுது. இப்போ வந்து என்னடா மெட் பிளஸ் மாதிரி காட்டுது ஹாஸ்பிட்டல்னு. ஹாஸ்பிட்டல் தனியா இந்த மாதிரிலாம் காட்டுமா? வாவ், கூல் 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 கூல். இந்த மேப்பே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல மக்களே. நம்மள ஏதோ வேற ஒரு கேம்ல வாழ்ற மாதிரி. சான் ஆண்ட்ரஸ்னாவே அப்படிதானே, ஏதோ ஒரு ரியல் வேர்ல்ட்லயே வாழ்ற மாதிரியும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம் இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? இந்த அளவுலாம் கேமை உருவாக்க முடியாது மக்களே, இந்த அளவுலாம் எஃபர்ட் போட்டு. அப்போ லாஸ் வெஞ்சரஸ் வந்து இதோட சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ் சாண்டோஸ் வந்து நம்ம ஒரு 8 ஸ்டார் கொடுக்கலாம். இது வந்து 9.5 ஸ்டார் கொடுக்கலாம். இப்போ லாஸ் வெஞ்சரஸ் பாருங்க எப்படி இருக்கும்னு. சின்ன வயசுல நான் கம்ப்ளீட் பண்ண கேமை நான் திருப்பியும் கம்ப்ளீட் பண்றேன். ஆனா ஆக்சுவலா இது ரொம்ப எரிச்சல் மக்களே. ஏன்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடுற மாதிரிலாம் இருக்கணும்னா நான் கிட்டத்தட்ட இதை வந்து 50 தடவை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாண்டுருப்பேன். நான் பேச்சுக்குன்னு சொல்லல, உண்மையா ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாண்டுருப்பேன். இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கா, அப்ப இங்க நோட் பண்ணிப்போம் இந்த ஆம்புலன்ஸ் மிஷன் பண்றதுக்கு. சான்சியரோ மெடிக்கல் சென்டர். ஓகே, இங்க இருந்து ஒருத்தன் ஏறுவான். இப்ப வந்து ஹாட் டாக் ஒருத்தன் விற்பான். ஆக்சுவலா வந்து நம்மள இங்க கூட்டு வந்ததே எதுக்குன்னா வந்து சும்மா கூட்டிட்டு வந்திருப்பான், ஒரு வேனை காமிக்கிறதுக்கு. அப்புறமேட்டு அது போயிடும். அது ஆக்சுவலா வந்து அடுத்த மிஷன்ஸ்ல அது என்ன மாதிரி வேன்னு காமிப்பாங்க. ஆக்சுவலா இந்த இதுலதான் சைனா டவுன்னு ஒரு இது இருக்கும் இந்த சான்சியரோல. இருங்க காட்டுறேன், இருங்க, நல்லா கவலை போட்டுக்கணும். ஓகே, நல்லா கவலை நான் காட்டுறேன். இங்கதான் ஹாட் டாக் இருக்கு. ஓகே, அது பார்த்து ஹாட் டாக் மாதிரி இருந்துச்சு. ஓகே, சவுண்ட் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அவன் வந்து வண்டியில் ஏறுவான். ஹாட் டாக் விற்கிறவன் வந்து அவன் வண்டியில் ஏறிட்டு அப்படியே போயிடுவான். நீங்கள் பார்த்தாவே தெரியும் பாருங்க. இதுங்கடா டிஃப்ரெண்டா காட்டுது போலீஸ்னு. போலீஸா? போலீஸ் கிட்ட போய் வம்புலுக்கு சொல்லுவானோ? சொன்னாலும் சொல்லுவாடா நீ ட்ரூத். டே, நீ அந்த மாதிரி ஆள் தானே, பம்பறக்க மாட்டையா? ஐயோ, இவன் நம்மளை வச்சு ஏதாவது செய்வான் போல் இருக்கே மக்களே. இவன் இருந்து கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் மக்களே. இவன் ஏதாவது செஞ்சிருவான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு 4 கன் எடுத்துருவா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவான். இங்க என்ன ரயில்வே ட்ராக் எல்லாம் போட்டிருக்காங்க ரோட்ல. ஓகே மக்களே, நான் வந்து டிஃபரன்ஸ் வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் லாஸ் சாண்டோஸ் அண்ட் சான் ஃபியரோ. அந்த சீரீஸ் வேணும்னாலும் கேளுங்க. இங்க போலீஸ் கிட்ட வந்துட்டோம். என்ன பிரச்சனை இப்போ எனக்கே மறந்து போச்சு. நோ த ட்ரில், டோன்ட் லுக் என்ட்ரு. ஓகே, இதுவும் அந்த வேன் போறது தான் பாருங்களேன். ஆனா நம்ம யான்னு கேட்கும் போது எதுவும் சொல்ல மாட்டோம். வேற குட்டு பாருங்களேன், ஸ்பேஸ் எடுங்கிறான். கோஸ் பை த நேம் ஜீரோங்கிறது ஒருத்தன். அதாவது ஜீரோங்கிறது ஒரு இடம் நினைச்சுக்காதீங்க. ஜீரோங்கிறவன் ஒருத்தன். அவன் கொடுப்பான் ஒரு 3 மிஷினை. அதை பண்ணிட்டு வாழ்க்கையே வெறுத்துருவீங்க மக்களே. ஐ மீன் அந்த மிஷின்ஸ் நல்லா இருக்கும் கான்செப்ட். ஆனா அது செய்யறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து நான் மொபைல்ல இன்னும் விளையாண்டு பார்க்கல. அதை நான் மொபைல்ல விளையாடும் போது அந்த ஜீரோ மிஷின் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா பிசில விளையாடும் போது இடக்கு முழுக்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. எப்படின்னா இங்க நீங்க லெஃப்ட் திருப்பீங்க, ரைட் திருப்பீங்க, லெஃப்ட், ஆக்சிலேட்டர் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் கீர்,
ரிவர்ஸ் கியர் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு முழுக்கா. அது விளையாண்டுட்டு என்னால நான் வந்து பிசி எப்படி தெரியுமா இருந்தேன், ஒடிச்சு போட்டுடலாமான்னு எனக்கு ஒரு ஃபீல்லாம் கிடைக்கும். அப்பவும் தான் இந்த ட்ரூத் சொல்ற மாதிரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்லுங்க, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே, தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு. நான் பார்த்தனே, பார்த்த மாதிரி இருக்கு, ஏதோ வெப்பன் பார்த்த மாதிரி இருக்குது, ஏதோ வெப்பன் ஸ்பான் ஆகிற வெப்பனு மன பிராந்தியா இருக்கும். ஓகே, ஐயோ நான் போட்டுக்கு எல்லா இதையும் போலீஸ் முன்னாடியே நான் எல்லாத்தையும் எட்டி மிதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். ஓகே, நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இல்லை ஆக்சுவலாக டெசர்ட் அவ்வளோ இருக்காது, ஐ மீன் சாண்ட்ஸ் அவ்வளோ இருக்காது போட்டுருக்கு. லாஸ் வெஞ்சரஸ் தான் ஃபுல்லாக சாண்டாகவே இருக்குது. ஓகே, இங்கே வந்து இவனோட ப்ராப்பர்ட்டி பை பண்ணணும்பாங்க. நல்ல வேலை எனக்கு $1 million இருக்கிறதுனால நான் பை பண்ணிடுவேன் மக்களே. 0 தான், இவன் தான், இவன் பிளேன் வச்சு பண்ணிட்டு இருப்பான். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, டேய் என்னடா கெட்ட வார்த்தையில திட்டுற? ஓகே, இப்போ போக சொல்கிறான். இது போயிட்டு வந்து மக்களே மேப்பில் அப்புறமேட்டு மார்க் பண்ணிக்கிறேன். போயிட்டு வந்துட்டு நம்ம இவனோட இதை வாங்கிக்கலாம், அதாவது ப்ராப்பர்ட்டியை பை பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட $1 million கிட்ட இருக்கு. ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸில் தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சொல்கிற மாதிரி லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு, பெல் ஐக்கன்னு ஆல் போட்டுங்க. ஸோ அப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்துட்டானுங்க. ஓகே, இவனுங்கெல்லாம் போய் கராஜை சரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஜீரோவும் கூப்பிட்டு வந்திருப்பான். ஜீரோ வந்து இவன் எப்படின்னா வந்து டெக்னாலஜியில் வந்து கிங்கு மாதிரிங்க. இவன் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி இவன் போட்டிருக்கான். அதனால தான் இந்த ஆர்சி பிளேனு அந்த மாதிரி இவனே தயாரிச்சு பண்ணுவான். இவன் மூளைக்கு வந்து அளவே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கு கூடயும் வந்துட்டு சீசர் கிட்ட வந்து சொல்லுவான், போய் இடத்த காட்டு அப்படின்னு. இவன் வந்து என்ன தெரியுமா சொல்லுவா, ஆக்சுவலா ஒன்று சொல்லுவா, இப்ப என்ன தெரியுமா சொல்றா, அதாவது வந்து இத்து போன கராஜ், இத்து போன ப்ராப்பர்ட்டி எல்லாம் பைக் பண்ணிட்டு, இப்ப நீங்க ஒரு புது வீட்டை வாங்குறதுக்கும் ஒரு பழைய வீட்டை, அதாவது இப்ப பாலடைஞ்சு போன வீட்டை வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப அது 3 லட்சம்னா இது வந்து வெறும் 50,000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 50,000 வீடை வாங்கிட்டு நீங்க 1 லட்ச ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த வீடை ஃபுல்லா புதுசு மாதிரி ஆக்கிட்டு நீங்க அதை செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லட்சம், அதாவது வந்து ப்ராஃபிட்டும் 2 லட்ச ரூபா கிடைக்கும். அதான் வந்து கெண்டில் வந்து என்ன சொல்றாங்க, நீ இந்த மாதிரி பண்ணலாம் மெசேஜ், நிறைய வழி இருக்கு ரிச் ஆகிறதுக்கு, நீ என்ன சூஸ் பண்றியோ அதுதான் அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லுவா. ஸோ இப்போ நம்மளுக்கு அன்லாக் ஆயிடுச்சு சிஜேங்கிற ஒரு மிஷினு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்த்தது சிஜே மிஷினு. ஃபர்ஸ்ட் இவன் ஹவுஸ்க்கு போவானா அப்போ பார்த்தது. இப்போ தான் அன்லாக் ஆயிருக்கு. ஸோ இப்போ திருப்பியும் போயிட்டு ஒரு சேவ் அடிச்சுட்டு போயிட்டு பண்ணிடலாம். ஐ கோயிங் டு சன் சேரா, எஸ். ஓகே, அடிச்சாச்சு. ஓகே, யாரை கால் பண்ணுறது? அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா? ஆக்சுவலாக இது சைட் மிஷின் மாதிரி மக்களே, இல்லை அக்செப்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சாரிடா, நான் உனக்கு அப்படி காட்டிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஸோ இப்போ பண்ணியாச்சு. திருப்பியுமா நான் கால் பண்ணுவேன்? ஜீரோ தான் கால் பண்ணி நம்மகிட்ட பேசுறாரு, நீ பிஸியா இருக்கிறியான்னு. நம்ம சொல்றோம் இல்லடா அப்படின்னு. சரி நீ என் கூட என்கிட்ட வரியா, நம்ம வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஜீரோ வந்து நம்ம கூப்பிடணும். அதுக்கு மேலே என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை பை பண்ணணும் ஆக்சுவலாக. இப்போ அதுதான் வந்து மெயின் கான்செப்ட் இதில், இந்த மிஷினோட மெயின் கான்செப்ட்டு. ஸோ இப்போ நேரம் அங்கே போ. ஜீரோட மிஷின் ஒன்று இருக்குது, சிஜனுங்கிற மிஷினும் இருக்கா? இருங்க, முதல்ல நம்ம ஒரு வேலையும் ஒழுங்காக முடிச்சிடலாம். முதல்ல ஜீரோ கிட்ட போயிட்டு அவனோட ப்ராப்பர்ட்டியை நம்ம பை பண்ணிக்கலாம். அது என்ன ஒரு 30,000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இப்போ $1 million இருக்கு. ஸோ நான் பை பண்ணிக்கிறேன் மக்களே. அது மட்டும் இல்லாமல் எப்படி தான் ரிச் ஆனன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான், முதல்ல அந்த ஹார்ஸ் ட்ராக் பெட்டிங் இதில் வந்து முதல்ல பிளேஸ் பெட் பண்ணிடுங்க மக்களே. இருங்க நான் சொல்கிறேன். அதாவது வந்து அங்கே கிட்டே ஒரு இது இருக்கும், சேஃப் ஹவுஸ், அதில் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே வந்து உங்கள் மணி எல்லாத்தையும் நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த லாஸ்ட், அதாவது க்ரீன் கலர் குதிரை இருக்கும்ல, அது மேலே ஃபுல்லாக போட்டுருங்க. ஸோ அது போட்டது அடுத்த செகண்டே நீங்கள் என்னாச்சு? ஐயோ மக்களே என்னாச்சு? ஓகே,
இது கொஞ்சம் கிளிச் ஆயிடுச்சு போட்டுருக்கு, பரவாயில்ல. ஸோ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை பை பண்ணதுக்கப்புறம் சேஃப் ஹவுஸை திருப்பியும் போயிட்டு உங்கள் கையில் இருக்கிற எல்லா மணியும் போட்டுருங்க. எல்லா மணியும் போட்டதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் மேலே பெட் பண்ணி பண்ணுங்கள். வந்தால் மேலே தான் அந்த மாதிரி தான், போனால் அப்படி தான். ஓகே, திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரியா? டே 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 நான் சேவ் பண்ணனேடா, இருங்க, வெயிட் பண்ணுங்க மக்களே. ஆல் கோயிங் சான் பீரோங்கிற ஒரு இருங்க. டே 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 என்னடா இது? ஓகே மக்களே, நான் திருப்பியும் வரேன். திருப்பியும் வந்துட்டு நான் சொல்கிறேன் மக்களே. ஸோ ஓகே மக்களே, நான் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டேன். அதை வந்து திருப்பியும் வரத்துக்குள்ளே நான் பட்ட பாடு தெரியும். ஸோ திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டேன். ஓகே, நம்ம இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். யாருக்கு அடிபட்டுச்சு, யாருக்கு அடிபட்டுச்சு, என்னது யாருக்கு காயம்பட்டுச்சுன்னு தெரில. ஹாஸ்பிட்டல் தான் போக சொல்கிறானுங்க. ஓகே, நான் முடிஞ்ச அளவு நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண பார்க்குறேன். எங்கே போய் கூப்பிட்டு போய் விடுது இந்த கைது? நம்ம இங்கே இப்படி போவோம். சான்சர் ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுக்குது மக்களே. நான் சும்மாலாம் சொல்லலை, என்னடா இவன் சொல்லிகிட்டே இருக்கிறான்னு. இது வேற ஏதோ மேப்பில் வந்த மாதிரி இருக்கு. என்னமா ஸ்கிட் அடிக்குது. இது நல்லாவே ஃபாஸ்ட்டாகவும் போகுது மக்களே, ஓரளவு ஸ்பீடாகவும் போகுது, கண்ட்ரோலும் நல்லாவே ஆகுது. என்ன வெஹிக்கிள்னு தெரில. இதை போய் என்னோடைய கராஜில் பார்க் பண்ணிட்டா முடிஞ்சது வேலை. ஓகே, இங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. எதுக்குடா ஹாஸ்பிட்டல்லாம் போக சொல்கிறீங்க? ஓகே, இதெல்லாம் தேவையே இல்லை. இதில் வந்து நம்மளுக்கு ஏதோ அவன் ட்ரூத் வந்து நம்மளை ரொம்ப பண்ணுவான் அவன். இப்போ நம்ம எங்கே போகணுன்னா, எதுக்கு என் கேம் கிளிச் ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில மக்களே. கேம் கிளிச் ஆனதை கேம் கிளிச் ஆகி திருப்பி ஃபஸ்ட்லேருந்துலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஏய் அடிச்சிடாதீங்கடா. எங்கடா இருக்குது? ஓ, இங்கே ஹாட் டாக் போகணுமா? ஓகே, இவனையும் அடிச்சிட்டாச்சு. ஓகே, இங்கே போச்சு. இப்போ வந்து எங்கே போகணுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டு பண்ணணுமா? ஓகே, அங்கேயும் போகணுமா? மக்களே, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த இதெல்லாம். ஐயோ, ஏன்டா நீங்களாம் வந்து இடிச்சதுக்கு என்னையாடா சொல்லுவீங்க மக்களே? அவங்களாம் வந்து இடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க மக்களே? ஷிட் மக்களே. ஓகே, இங்கே எங்கே இருக்குது? போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே தான்டா இருந்திருக்கு. நல்ல வேலை, நான் அதுக்கு போய் நான் சுற்றிலாம் வந்துருக்குறேன். ஓகே, எப்படியோ வந்துட்டோம்ல. ஆக்சுவலாக லாஸ் ஆண்டர்ஸ் வந்து ஏதோ 1992 காலகட்டத்தில் இருக்கும்போது இது வந்து 1967 ஏதோ நடக்கிற மாதிரி போல். அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. அப்போவே அமெரிக்கா டெவலப்டா. டீ போன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்டா, நடந்து போனான். பார்த்தீங்களா மக்களே நீங்கள்? ரோட்லலாம் என்னடா டீ போன் இங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறான். டீ போன் தானே இருக்காங்க, டீ போன் மாதிரி தான் இருக்கான். ஓகே, நம்ம இதுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன், டெஸ்டினேஷனு. எப்படியாவது நம்ம இதுக்கு போங்கடா. 1 ஸ்டார் தான், ஆனால் இதுக்கெல்லாம் துரத்த மாட்டாங்க அவ்வளவோ, இதுவே மறந்து போயிடும். ஓகே, செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறோம். திருப்பியும் கேம்லாம் கிளிச் ஆயிடாதுல. இல்லை, நம்ம கராஜ் இங்கே இருக்கு, நம்ம வேற எங்கேயோ போக சொல்கிறோம். ஏய், நம்ம கராஜ் இங்கே இருக்குடா. டேய் இங்கே இருக்குல்ல கராஜு. இல்லை, இவன் தான் நம்மளை எங்கேயோ ஒருத்தவங்க கூப்பிட்டு போகிறான். ஐயோ. ஓகே, இவன் போகிற இடத்துக்கே போகலாம். என்னடா மரம்லாம் சாயுது ஒரு அடி அடிச்சா? ஓகே, என்னடா 1 ஸ்டார் சும்மா வந்துட்டே இருக்குது. ஓகே, இங்கே தான் எடுக்க சொல்கிறாங்க. 0 போய் கூப்பிட்டு வரணும்ல. ஆனடி. ஓகே, நம்ம தலைவர் வருவார். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம திரும்பி வந்த வழியிலே போகணும். ஓகே, இப்போ மட்டும் கிளிச் ஆகாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லது. திருப்பி கிளிச் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த மிஷின்லாம் திருப்பிலாம் ஆட முடியாதுப்பா. ஒரு தடவை ஆடி முடிச்சிடணும். ஓகே, நல்ல வேலை போலீஸ் இடிக்கல. இடிச்சிருந்தோம் அது வேறு ஏதாவது 1 ஸ்டாரோ 2 ஸ்டாரோ வந்துருக்கும். இங்கேயே போலீஸ் நின்றுருக்கான். எப்போ ஒரு ஒன்று வெயிட் பண்ணியிருக்கோம் போட்டுருக்கு இங்கே தான். ஓகே, நல்ல வேலை நம்ம கராஜ் கிட்டே தான் இருந்திருக்கு. ஓகே, நம்ம ஆள் ஹாட் டாக் எப்பயும் வந்துருக்குறாரு. வாங்கடா. ஓகே, இப்போ தான் அவன் சொல்லுவா எப்படிலாம் சம்பாதிக்கணும்னு. காசு கெண்டில் நம்மக்கிட்ட, நம்ம சிஸ்டரு. ஸோ முடிஞ்சிடுச்சு. மிஷின் பாஸ் ரெஸ்பெக்ட்லாம் தரமாட்டாங்க போட்டுருக்கு. பரவாயில்ல விடு.
ஓகேங்க, ஒரு மேனுவல் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல சேவ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம இதான் நம்ம தலைவன். ஓகே, இங்கே கார் இல்லையா? ஓகே, அப்போ ஏதாவது ஒரு பைக் கார் ஏதாவது லூட் அடிச்சு தான் போகணும். ஒரு டாக்ஸி வருது. டாக்ஸி அண்ணா, டாக்ஸி அண்ணா, இல்லை மன்னிச்சிருங்கண்ணா. இந்த காரை வேணாமே, இந்த கார் எடுத்துக்கலாமா? ஓ, இது இது என்ன கேங்கு? பட்டர்ஃப்ளை கேங்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, பட்டர்ஃப்ளைங்கிற மாதிரி ஏதோ வளர்றனே. ஓகே, நம்ம போய் ஜீரோவை நம்மளோட ப்ராப்பர்ட்டியை பை பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கே தான் நமக்கு கிளிச் ஆச்சு. திருப்பிங்களாம் கிளிச் ஆகக்கூடாது. ஐயோ, எனக்கு வேறு பயமாக இருக்கே, எனக்கு கிளிச் ஆயிருங்கன்னு. ஐயோ, டே சுடுறீங்கடா. டே என்னடா 1 ஸ்டாருக்கே வாடா மக்களே. 1 ஸ்டாருக்கு எப்படி துரத்துறாங்க பாருங்க மக்களே. அப்போ 5 ஸ்டார்லாம் வந்துட்டு 5 ஸ்டார் கழிச்சு தான் போகணும் போடுக்கு. 5 ஸ்டார் டூ நத்திங் மட்டும் 5 ஸ்டாரு. ஓகே, கிட்ட வந்துட்டோம். ஓகே 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 ஓகேடா செல்லும், ஓகேடா செல்லும். முதல்ல ஜீரோட மிஷின் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் மக்கள். ஏன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை தூண்டிகிட்டே இருக்கும் அந்த இது மிஷினை பண்ணுறதுக்கு. 30,000 தான் பை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி பாட். இப்போ இந்த மியூசிக்கை கேட்கவே நல்லா இருக்கியா? ஜீரோ ஆர்சி. ஓகே, நம்ம பை பண்ணியாச்சு. இப்போ இங்கே போனால் தான் நமக்கு வரும் ஜீரோ ஆர்சி ஷாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்டர் எக் இருக்கும் ரெஃபரன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் டாம் யூனிவர்சிட்டியோடது. என்னடா 1 ஸ்டார் போலீஸ்னு வருது பாருங்க மக்களே. நம்ம தலைவன் ஒய்சிட்டியோட ரெஃபரன்ஸு பார்த்தீங்களா மக்களே. அப்புறமேட்டு மேன் ஹண்ட் இங்கே இருக்குமே, மேன் ஹண்ட் இங்கே போட்டுருக்கு. அதான் இங்கே இருக்கு பாருங்க. மேன் ஹண்ட் கொடூரமான கேம் மேன் ஹண்ட். எல்லாமே ராக் ஸ்டார் தான் எடுத்துப்போம். இதெல்லாம் ஒரு மெமரபிள். ஸோ இங்கேயும் பார்த்தோமே, சூப்பர். நம்ம இப்போ போய்க்கலாம். என்னடா நம்மளுக்கு அன்லாக் ஆகுது போட்டிருக்கே. ஓகே, ப்ராப்பர்ட்டி பாட் பண்ணிக்கிட்டோம், பை பண்ணிக்கிட்டோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த வண்டி பேர் ஸ்டாலியன் எல்லாமே. ஓகே, நம்ம சேஃப் ஹவுஸ் வேறு இங்கே இருக்குது. அப்புறமேட்டு பை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போவே நம்ம நிறையா இருக்குன்னு ஆடிட்டோன்னு வச்சுக்கோங்க. வண்டி புகஞ்சிருச்சுடா. ஓடுடா 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 ஓடு ஓடு ஓடுடா. சூடா இருக்கு. ஓகே, நம்ம நல்ல வேலை அவன் பஸ்டட் பண்ணல. அப்படி மட்டும் பஸ்டட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலாக இந்த இது போயிருக்கணும். நம்ம எல்லாமே கன்ஸ் எல்லாமே திருப்பி லோட் பண்ணிக்கலாம். ஆனால் திருப்பி அது சங்கடம் தான். ஓகே, இங்கே வந்துட்டோம். சிஜேவது என்னன்னு பார்த்துக்கலாம். யாருது? இது ஜீரோ. ஓகே, இப்போ தான் நம்மளுக்கு வருது இந்த மிஷின் ஜீரோ. சும்மா சிஜே இது முடிச்சிடலாமே. இதுக்கு கிட்ட தானே வந்துட்டோம். 555 வி டிப் 555 வி டிப்பா? யாருடா இது? யார் இது? எப்படி சான்ஃபியரோன்னு கேட்குறான். அதுக்கு வந்து இவன் சொல்கிறான் அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு. யார் இது? ஆஃபீஸர் 10 பண்ணிதா அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம் 10 பண்ணிக்கிட்டு. நான் 10 பண்ணிக்கிட்டு போய் இப்படி பேசுகிறேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, முடிஞ்சது நம்ம இது. ஓகே, ஐ திங்க் இது சம்பவம் பண்ணுற மிஷினா? ஆக்சுவலாக இது சம்பவம் மிஷினாக இருந்ததுன்னா கொஞ்சம் சங்கடம் தான். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு அடிக்க முடியும். ஆனால் நம்ம மக்களே, அது மட்டும் இல்லாமல் எப்படி அன்லிமிட்டட் ஆமோ பை பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. நீங்கள் 10,000 உங்களுக்கு பிடிச்சவங்க 10,000 ஆமோ நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இது 11,000 வரும்போது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபுல்லாக இருக்கும். ஆமோ வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ அப்படி தான் என்னோட இதை நான் வந்து கிட்டத்தட்ட நான் பை பண்ணிட்டேன். என்னோட 6,000 வந்துட்டேன். இன்னும் ஒரு 4,000 மட்டும் வந்துட்டேன்னா நான் என்னோட எஸ்எம்ஜி வந்து இது அன்லிமிட்டட் ஆயிரும்.
ஸோ அதுக்கு தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு $1 million இன்னுமே வேணும். 9 இல்லை இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும் மக்களே. பாருங்க எப்படி கிட்ட ஆகுதுன்னு. ஓகே, இந்த மிஷின் அப்புறமேட்டு இன்னொரு ஒரு மிஷின் முடியும். இல்லை இந்த மிஷினுக்கு அப்புறமேட்டு இது இந்த மிஷினா செமையா இருக்குமே மக்களே. நம்மளை போயிட்டு ஒரு இதுல வேலை செய்ய சொல்லுவான். நம்ம இதுல போடா நம்ம டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணணும். இப்போ இவனோட ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கணும். அப்பதான் அதான் அதேதான். இவனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். ஓகே போட்டாச்சு. ஸோ இதுவும் ஒரு சைட் மிஷின் மாதிரி தான் நம்மளுக்கு. ஓகே, நம்ம எல்லாத்தையும் வாழை சுருட்டிட்டு நம்ம கையில் எதுவுமே இல்லாத மாதிரி காமிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சிஜே வந்து இப்போ ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவனா மாறிட்டாரு. காலம் பற்றி எங்கெல்லாம் விடுதுன்னு. ஓகே, நம்ம இங்கே வந்துட்டோம் ஹோட்டல் கிட்ட. நம்மளோட கார் வந்து ஒருத்தன் வருவான், அவன் கார் தான் நம்ம எடுக்கணும். நம்மள நியூ பாய்ன்னு நினச்சிட்டாங்க. நம்ம ட்ரிப் வரும். ஆக்சுவலாக நம்ம இது வந்தோடனே ஏறிக்கணும். ஐயோ, எது நம்ம காருன்னு தெரியாதே நம்மளுக்கு. ஏண்டா உனக்கு எதாவது தெரியுமா? உனக்கு நான் செங்கிஸ்கானுக்கு மாதிரி இருக்கிறானுங்க. எப்போ வரும் காரு? ஓகே, இது யாரோடது? எழுதியே இல்லை. இந்த 2 பேரும் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கார் வரும்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் வேற அந்த கட்சின்னு வேற பார்க்கலையே. பரவாயில்ல. அந்த காரா? இல்லை சிக்னல் தாண்டி வரணுமா? சிஜே பார்த்தீங்களா, செம்மையா இருக்கிறான். சூப்பர்ல, கோட் சூட் போட்ட சிஜே. ஓகே, இது நம்மளுதா? இதான் நம்ம டிஏவா? ஓகே, நம்ம கராஜில் போய் பார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து நம்ம இந்த இதை சேகரிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இந்த காசை வந்து ஒரே இடத்துல சேகரிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதுதானே இந்த மிஷினு? அங்கே போயிட்டு அந்த கட்சி நம்ம முதல்ல அந்த கட்சினாவது பார்க்கணும். எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஐயோ, இந்த காரை ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது. செம்மையாக இருக்கேன் வைப்பு. இருங்க, ரேடியோ சான்சியரை போட்டு பார்க்கலாமோ? இருங்க, ரேடியோ சான்சியரோ வரலையா? ஓகே, வரலன்னா விடு. ரேடியோ எக்ஸ். ஓகே, அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. ரேடியோ லாஸ் சான்டோஸ் நல்லா இருக்கும். ரேடியோ லாஸ் சான்டோஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓய், சூப்பராக ஸ்கிச் ஆகுறேன் இந்த வண்டி. செம்மையாக இருக்குல்ல டிஏவோட வண்டி. ஓகே, ஓசி காரு போட்டிருக்கு நம்மளுக்கு. இப்படி கூட திருடி நம்ம கராஜில் போய் சேர்க்கலாம் போட்டிருக்கு. ஐயோ, டைம்குள்ளே முடிக்கணுமா? அதுவும் 2 நிமிஷம் தான். ஐயோ, நம்மகிட்ட கன்ஸ் இருக்கு, பரவாயில்ல. நம்ம இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது. டேமேஜ் அப்புறம் திருப்பி அடப்பாவிகளா, இதுவே இருக்கா? டேமேஜ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகணும் போட்டுருக்கு. இந்த மிஷினுக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ முதல்ல போயிட்டு கராஜில் போய் விட்டுட்டு பண்ணலாம். கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் ரொம்ப தான் பார்க்குறீங்கடா. இப்போ ஏதோ டாக்ஸி டிரைவர் மாதிரி ஓட்டணும் போட்டுருக்கு. இப்போ ஜிடி சான் அண்ட்ரஸில் இருக்கிற மாதிரி. வண்டிக்கு போய் முட்டிடாதடா. என்னடா ஒரு நிமிஷம் தான் தெரியுங்க. அடப்பாவீங்களா? அடிச்சுட்டு வாங்கடா. நான் வேறு சிக்னலை வேறு மதிக்காமல் போயிட்டுருக்குறேன். எங்கே போய் சொல்ல போகிறேன்னு தெரில எனக்கு. எல்லாமே ரெட் லைட்டு தான். க்ரீன் லைட்டு எங்கடா வரும்போது? இந்த ஸ்குவிட் கேம் மாதிரி நான் இப்போ போயிட்டுருக்குறேன் மக்களே. ஐயோ, என்னடா லைட்டாவா மக்களே? லைட்டா போட்டுச்சுன்னா, லைட்டா ஸ்கிராட்ச் தட்டினா கூட நம்மளை கராஜுக்கு போக சொல்லிடுறாங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அழுத்தி பிடிச்சிட்டு போடா. ஓகே மக்களே, ஒரு நிமிஷத்துலலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம்.
என்ன பண்ணுறது, ரொம்ப ஸ்லோவாக போகணும் போட்டிருக்கு. பரவாயில்ல, இன்னொன்று ஒரு ட்ரை கூட பண்ணிக்கலாம். பட்டு ஒரு ட்ரையில் முடிக்கிறது தான் இன்றைக்குமே கிக்கு. ஓகே, போடா 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 போங்கடா போங்கடா. ஏய், தட்டி இருப்பாடா இன்னத்துக்கு. என்ன நான் இப்போ வேற ரொம்ப பொறுமையாக போகணும் போட்டுருக்கு. இப்போ 44 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி இது எங்கே தூரம்? அடேங்கப்பா, ஒரே ரோடு தான் போட்டுருக்கு ஸ்ட்ரெச்சு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும். எங்கேயும் பிசிற தட்டிடக்கூடாது. ஓகே, பிரேக்கடி 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 பிரேக்கடி. ஏய், முட்டிடாத மேன். டே 22 செகண்ட்ஸில் என்னடா? ஓகே மக்களே, முடியாது. நம்மளை வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. அடுத்த ட்ரையில் கண்டிப்பாக நான் முடிக்கிறேன்டா. இதை என் மேலே நம்பிக்கையை போட்டுட்டு நான் போகிறேன்டா. 9 8 7 6 5 4 3 2 1. அவ்வளோதான், முடிஞ்சது. சோழி முடிஞ்சு. அவ்வளோதான். திருப்பி முதல்ல இருந்தா ஓகே, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போகணும் போட்டிருக்கு. ஓகே, பரவாயில்ல. ஓகே, திருப்பிமா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆளை கொடுப்பீங்க. ஓகே மக்கள், நான் அங்கே போயிட்டு என்ன. ஸோ ஓகே மக்கள், நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டேன். பிரச்சனை இல்லை தான். இப்போ நம்ம தான் இப்போ பண்ணுறது தான் இது கிக்கே. அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டே போகணும். போங்கடா போங்கடா, 2 நிமிஷம் டைம் இருக்குது. பரவாயில்ல தான். நம்ம பேசாம நம்ம இந்த ஆளுங்க நடமாடுறாங்கல்ல, அங்கேயே போகலாம். அங்கேயே அப்படியே ஓட்டலாம். அப்போ தான் என்னது ஒருத்தனும் வரமாட்டாங்க. மனுஷங்க ஒன்றாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே 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 ஓகே. நம்ம ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குறோம். பரவாயில்ல, அதுதான் மெயின்டைன் பண்ணணும். போய் என்றைக்குமே இடிச்சிடவே கூடாது. ஓகே, நான் இதில் இண்டிகேட்டர் இல்லை, அதான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, இப்படி நான் போகணும். ஓகே ஓகே, இங்கே தான். இது வந்து என்ன மிஷின்னா மக்களே, நான் தப்பாக சொல்லிட்டேன். இதில் வந்து என்னென்னா வந்து ட்ரக்கு வந்து ஒரு ஒரு நம்ம ஆஃபீஸருக்கு டென்ட் பண்ணிக்க பிடிக்காத ஆளை வந்து இல்லை ஒருத்தனை வந்து ட்ரக்கில் வச்சு நம்ம அவன் காரில் வச்சு நம்ம அவனை வந்து மாட்ட வச்சிருவோம் பாருங்களேன். இப்போ பாருங்க என்ன ஆகும்னு கட்சின்ல தெரியும். அதாவது வந்து ட்ரக்கை வந்து இவன் இதில் டிக்கியில் வச்சிருவோம் மக்களே. அதனால அவன் மாட்டிப்பான். இப்போ நம்ம அதே மாதிரி போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவோம், இங்கே ஒருத்தன் ட்ரக் கடத்துறான், நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னு. இப்போ அங்கே போலீஸ் வந்து சான்சிரா போலீஸ் வந்து வந்துடுவானுங்க நம்மக்கிட்ட. வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த கட்சியில் இவன் வந்து எப்படி மாசாக நிற்பான் பாருங்களேன். சிக்மாவாக நிற்பான் பாருங்க, ஒரு மாதிரி சிக்மாவா. என்னென்னு பண்ணுங்களேன் ஒரு நிமிஷம். அப்படியே இங்கே அப்படியே கால் பேசிட்டு அதாவது சிக்மாவாக நிற்பான் பாருங்க. அப்படியே கால் மேலே கால் போட்டுருக்க மாதிரி பாருங்க. பாருங்க, போலீஸ்கிட்ட ஹைலி சஸ்பெக்டட்னு சொல்லிட்டா. இப்போ பாருங்க எப்படி நின்றுட்டு இருக்கிறான்னு, ஏதோ ஒரு மூவியை பார்க்குற மாதிரி பாருங்க. மாட்டிக்கிட்டானா? மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்ற வந்தாரு கர்த்தர். அந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டாரு பயப்புள்ள. சூப்பர்ரா. பாருங்க சிக்மா வந்து இங்கே சொல்கிறான், இங்கே ஒரு சின்ன மெக்சிகோவே இங்கே வச்சுருக்கிறான் சார் அப்படின்னு. இவன் சொல்கிறான், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், நான் நல்லவன் அப்படின்னு சொன்னாலும், ஏன்டா டிக்கி ஓங்காரு அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டே பண்ணிட்டாங்க. இவன் பாருங்க எப்படி சிக்மாவாக நிற்கிறான்னு. மிஷன் பாஸ் சிக்மா தானே? எஸ், சமலமா மக்களே. அதே மாதிரி இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இதுவும் வந்திருக்கு. பார்க்கிங் லாட்டில் போய் வேலை செய்கிற மாதிரி. என்டர் த மார்க்கெட் நம்மளுக்கு இப்படி வந்திருக்கா. இதெல்லாம் கண்டிப்பாக கூடாது. ஓகே, இது வேலை. ஓகே, ஓ இப்போ வார்ட்ரோப்ல நமக்கு ஒரு புது இது அன்லாக் ஆயிருக்கு. அது என்னன்னா பார்க்கிங் வேலட்ல. ஸோ ஓகே மக்களே, நான் அங்கே இவனோட சிஜேயோட இதுக்கு போயிட்டு நான் அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அடுத்தது என்ஜாயபிளாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நான் சொன்ன மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நல்லா போட்டுங்க. ஸோ பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த சுட வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து வெல்கம் டு லாஸ்ட்
வெஞ்சராஸும் நம்ம போக போகிறோம் இன்னும் கொஞ்சம் இதில் இன்னும் நிறைய மிஷன்ஸ் இருக்குது. இதில் ஜிஜி வருமா, நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சைட் மிஷன்ஸுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அதுவும் வேணும்னாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எந்த ஓட்டிங் அதிகமாக இருக்கோ அந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ பாய் கைஸ், நான் இதை போயிட்டு சேவ் பண்ணிடுறேன். முதல்ல இதை நான் அங்கே போயிட்டு சேவ் பண்ணிட்டு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, இது கொஞ்சம் எடுக்கும் போட்டுருக்கு டைமு. ஸோ பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.